எஸ்என் எலக்ட்ரா மோட்டார்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். மலை ஏற்றத்திற்கு சிறந்த வண்டி செதக் பிராண்ட் வண்டிகள் மட்டுமே சிறந்தவை, மற்றவை வேஸ்ட்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? இது சிறந்ததுங்கிறத விட மிச்சது வேஸ்ட்னு சொல்றதுல நமக்கு உடன்பாடு இல்லை. நீங்க வாங்கக்கூடிய வண்டி மோட்டார் கெப்பாசிட்டியும் பேட்டரி கெப்பாசிட்டியும் சிறந்ததாக இருக்கும் பட்சத்துல நீங்க மலை ஏற்றத்துக்கு தைரியமா நீங்க எடுத்துன்னு போகலாம். எப்படின்னு சொல்றேன்னாக்க, இப்போ 1000 வாட் மோட்டார் இருக்கு, 1200 வாட் மோட்டார் இருக்கு, 2000 வாட் மோட்டார் இருக்குது, 2500 வாட் மோட்டார் இருக்குது. அதே மாதிரி 30Ah பேட்டரி இருக்குது, 35Ah பேட்டரி இருக்குது, 50Ah பேட்டரி இருக்குது. அந்த மாதிரி பேட்டரியோட கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கிற இதுவும் இருக்குது, மோட்டாரோட கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிற இது இருக்குது. ஸோ இதில் நீங்கள் தான் செலக்ட் பண்ணி எந்த கெப்பாசிட்டினோட இது மலையேற்றத்துக்கு சிறந்ததாக இருக்குங்கிறத கொஞ்சம் அனுமானித்து ஆர் நீங்கள் மேனுஃபேக்சரர்கிட்டயே விசாரித்து இந்த கெப்பாசிட்டி மோட்டார் போட்டால் நான் இந்த மலையேற்றத்துக்கு இது பண்ண முடியுமா, ஆறு அதில் ஒரு ஆளாக போகிறீங்களா 2 ஆளாக போகிறீங்களா அப்படிங்கிற இதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வண்டி வாங்கினீங்கன்னா எந்த வண்டி வேணால் வாங்கலாம். இந்த வண்டி தான் சிறந்தது, அந்த வண்டி தான் சிறந்ததுங்கிற இது கிடையாது. பிரிட்ஜோ மலையோ எதுக்கா இருந்தாலும் ஏற்றத்திற்கு சிறந்ததுன்னு எந்த மோட்டாரை நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க? எதை பார்த்து வாங்கணும் சார்? அதாவது எந்த மோட்டாருங்கிறத விட அந்த மோட்டாரோட கெப்பாசிட்டி எவ்வளோங்கிறது தான் முக்கியம். இப்போ 1000 வாட்ஸ் மோட்டார் இருக்குது, 1200 வாட்ஸ் மோட்டார் இருக்குது, 1500 வாட்ஸ் மோட்டார் இருக்குது, 2000 வாட்ஸ் மோட்டார் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற மோட்டார் வெரைட்டியில் நம்ம 2 பேரை இழுத்து மலை மேலே ஏறுற மாதிரி, அதாவது எப்போவுமே ஒரு இதுனாக்கா 7 டிகிரி இருக்கும். அதாவது பிரிட்ஜ் ஏறுறதா இருந்தாலும் சரி, அந்த இதனோட 7 டிகிரி இருக்கிற மாதிரி இருக்கிற இது நார்மலாக இருக்கும். பட் அதை கூட இருக்கிற மாதிரி இருக்கிற இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 15 டிகிரி வரைக்கும் இருக்கிற இதாக இருந்தாலும் மலை ஏறக்கூடிய வண்டி எங்களோட கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எவ்வளோ டிகிரி கூட இருக்கிற மாதிரி இருக்கிற நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னாக்கா நீங்கள் அந்த மலை ஏற்ற மாதிரி இருக்கிற இதுக்கு ஈஸியாக எடுத்துன்னு போகலாம். இப்போ 7 டிகிரி இருக்கிறத விட 15 டிகிரி இருக்கிறது மோர் கெப்பாசிட்டி மோர் இருக்கிறதா இருக்கும், கூலிங் பவர் இருக்கிறதா இருக்கும். ஸோ அதனால் அந்த இதுலேயே அவங்க கொடுக்குற அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இதுலேயே எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்கிற இதுவும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதில் மோர் த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் இருக்கிற மாதிரி இருக்க வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த மலையேற்றத்துக்கு ஏதுவாக இருக்கும். வீடியோஸ்லாம் இப்போ ஆடு நிறைய வருது, 1 லட்சம் ரூபாய்க்கு 3 வண்டின்னு. அந்த வண்டி மலை ஏற்றத்திற்கு சரியா இருக்குமா? மோட்டர் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 3 வண்டி இருக்கிறது எல்லாமே லெட் ஆசிட் பேட்டரியில் இருக்கிற வண்டியாகத்தான் மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னாக்கா விலை கம்மியாக இருக்கிற இது அதில் தான் அகாமடேட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் ஆர்டிஓ வண்டியாக தான் இருக்கும். அதுக்கு ஆர்டிஓ இன்சூரன்ஸ் லைசன்ஸ்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கும். அதோட மோட்டார் கெப்பாசிட்டி பார்த்தா 250 வாட்ஸ் மோட்டார், மேக்ஸிமம் 400 வாட்ஸ் மோட்டார் தான் பொருத்தப்பட்ட வாகனமாக இருக்கும். இந்த மாதிரி கம்மியான வாட்டேஜ் இருக்கிற மாதிரி மோட்டாரை பொறுத்த வாகனம் நீங்கள் ஒரு பிரிட்ஜ் ஏறங்கிறதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர ஃபுல்லாக மலையேறது இதுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஒரு நேர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஹெவி மோட்டர் போட்டு லோடு வச்சுக்கிட்டு மலை ஏற முடியுமான்னு கேட்டிருக்காரு. டிபெண்ட்ஸ், ஒரு தாராளமாக பண்ணலாம். லோடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டியும் இருக்கணும், அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி மோட்டர் கெப்பாசிட்டியும் இருக்கணும். ரெண்டும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வித் லோடோட மலை ஏற்றத்துக்கு நீங்கள் பண்ணலாம். இந்த ஹெவி மோட்டார் மழை காலத்தில் மலை ஏறத்துக்கு சரியா வருமா சார்? அதாவது மழை காலம் இதில் இருக்கிறது எலக்ட்ரிக்கல் வண்டியில் மழை காலத்துக்கு ஏற்ற வண்டி. ஏன்னாக்கா அது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் மோட்டராக இருக்கும். ஸோ அதனால் எந்த எலக்ட்ரிக்கல் வண்டியாக இருந்தாலும் வாட்டர் ப்ரூஃப் மோட்டாரோட தான் தயாரித்து இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மழை காலத்துக்கு டெஃபினட்டாக எலக்ட்ரிக்கல் வண்டி தான் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு பெட்ரோல் வெஹிக்கிளை விட சிறந்ததாக இருக்கும். இந்த மாதிரி மலைகளில் வண்டி ஓட்டுறதால மோட்டார் சீக்கிரம் ரிப்பேர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமா. அதாவது அந்த மலை ஏற்றத்தோட டிகிரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது, அந்த ஆங்கிளுக்கு ஸ்டீப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மலை ஏற்றம் வரும்போது மோர் லோடு வில் பி ஆக்டிங் ஆன் த மோட்டார். ஸோ மோர் லோடு ஆக்ட் ஆக மோட்டாரோட லைஃப் உங்களுக்கு இதுவாக தான். நீங்கள் சமதளத்தில் போகிற மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெயின் நீங்கள் மலை ஏறும்போது மோட்டாருக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாக தான் ஆகும். அந்த ஸ்ட்ரெயின் எனஃப் பவர் கொடுக்கணும்னா பேட்டரிக்கும் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும், மோர் பவர் வில் பி கன்சியூம்டு.
ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கிற இதுதான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீ மலையேற்றமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்த்துட்டு இந்த கன்சிடர் பண்ணி வாங்குறது இந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணும். இப்போ நார்மலாக ரோட்ல ஓட்டுற வண்டிக்கும் மலை ஏற்ற வண்டிக்கும் எவ்வளவு வருஷம் மோட்டார் வரும் சார்? இது வந்து வருஷ கணக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. எவ்வளோ லோடு எவ்வளோ இதுவாக இருக்க ஏற்ற மாதிரி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் எவ்வளோ டிகிரி ஆஃப் ஆக்சல், அதாவது உங்களுக்கு மலையேறம் வந்து ஒரு 5 டிகிரியில் ஏறலாம், 7 டிகிரியில் ஏறலாம், 10 டிகிரி ஏறலாம், 15 டிகிரியில் ஸ்டீப்பாக ரொம்ப ஸ்டீப்பாக ஏறுற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மோர் ஸ்ட்ரெயின் மோர் இதுனாக்கா லைஃப் வந்து கம்மியாக தான் ஆகும். பட் சமதளத்தை விட கம்மியான உயரத்தில் போகிற மாதிரி இருக்க மலையாக இருக்கும் பட்சத்தில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் இருக்காது. திருப்பதிக்கு இந்த வண்டியை வச்சுட்டு மலை ஏற முடியுமா? ஐயோ, ஒரே ஒரு இது சொல்லிக்கிறேன். எங்கள் இதில் வந்து ஒகினோவோட வண்டி பிரைஸ் ப்ரோங்கிற வண்டி வந்து நார்த் இந்தியாவில் காத்ரே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு 12,000 ஃபீட் ஹைட்டில் இருக்கிற மாதிரி இருக்க ஒரு இடம் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வண்டிலாம் எடுத்துன்னு நீங்கள் வந்து மலையேற்றி கொண்டு போக முடியும். உங்கள் வாடிக்கையாளர் யாராவது திருப்பதிக்கு இந்த வண்டியில் போயிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காங்களா சார்? அது திருப்பதியில் டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னாக்கா ஆந்திர பிரதேசில் இருக்கிற இவங்களை கேட்டிங்கனாக்கா டெஃபினட்டாக அவங்களோட வண்டியில் பட் சென்னையிலேருந்து போய் வந்திருக்காங்களாங்கிற இது வந்து அதிகம் கிடையாதுங்கிறது தான் உண்மை. போயிருக்காங்களா இல்லையாங்கிறது விசாரித்து தான் நாங்கள் பார்த்து இது பண்ணணுமே தவிர இது வந்து we don't have the records. மலை ஏற்றத்திற்கு சிறந்த வண்டியா நீங்க எந்த வண்டியை சொல்வீங்க சார்? அதான் சொல்லுறேன், மோட்டார் கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும். ரெண்டு தான் உங்களுக்கு மலை ஏற்றத்தினோட இதை தாங்கக்கூடிய இது வந்து மோட்டாரினோட இதுவும் பேட்டரியினோட அந்த மோட்டாரை ஒர்க் பண்ணுறக்கூடிய சக்தி வாய்ந்த பேட்டரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து மலை ஏற்றத்துக்கு தாராளமாக நீங்கள் வந்து எந்த வண்டி வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து இருக்கிறது ஒக்கினோவாவில் பிரைஸ் ப்ரோவில் எங்களுக்கு வந்து வண்டியை வந்து நான் வந்து அந்த காத்ரேங்கிற வந்து 12,000 ஃபீட் போயிருக்காங்கிறது ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதை நாங்கள் வந்து தைரியமாக சொல்ல முடியும். இப்போ அதர் வண்டி போயிருக்கா இல்லையாங்கிறத பற்றி நாங்கள் வந்து கமெண்ட்டோ இல்லை எதுவோ பண்ண முடியாது. பட் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும் பட்சத்தில் எந்த வண்டி வேணால் உங்களுக்கு எடுத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.